நன்கொடை என்ற பேரில் ஸ்டாலின் அரசாங்கம் எப்படி லஞ்சம் வாங்கினாங்கன்னு இப்போ வெளியில் வந்துடும். எப்படி லஞ்சம்னு சொல்கிறேன். அதாவது அரசியல் கட்சிகள் நன்கொடை வாங்குவாங்க. யார்கிட்ட வாங்குவாங்க தெரியுமா? பணக்காரங்கிட்ட வாங்குவாங்க. எலெக்ஷனில் நிற்கிறதுக்காக வாங்குவாங்க. உதாரணத்துக்கு மார்ட்டினுடைய பையன் சார்லஸ் மார்ட்டின் சமீபத்தில் சொன்னார், திமுகவுக்கு 500 கோடி லஞ்சம் கொடுத்தோம். எதுக்கு? லாட்டரியை விற்கிறதுக்கு. லாட்டரியை நீங்கள் கொண்டு வந்துடுங்க தமிழ்நாட்டில் அப்படின்னதுக்கு சரின்னு சொல்லி 500 கோடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் உதயநிதி சொன்னாராம், நீயா கல்லல் மார்க்கெட்டில் விற்றுக்க, நாங்கள் கண்டுக்கல அப்படின்னு சொன்னார். அந்த லஞ்சம் 500 கோடி யார்கிட்ட வாங்கினாங்க? அவங்க பெரிய கோடி சொல்கிறாங்க, மார்ட்டின் அங்கே வாங்கினாங்க. இப்போ பிஜேபியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பானிகிட்ட இது வாங்குவாங்க நன்கொடை எலெக்ஷன் டைமில், அதானிகிட்ட வாங்குவாங்க நன்கொடை எலெக்ஷன் டைமில். இதெல்லாம் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸ்டாலின் மார்ட்டின்கிட்ட வாங்கினது மாதிரி ஆல்ஸ்டாம் அப்படிங்கிற கம்பெனிகிட்ட 2006 ஒரு துணை முதலமைச்சராக இருக்கும்போது 200 கோடி நன்கொடை அப்படின்னு வாங்கியிருக்காரு. எதுக்கு? இந்த மெட்ரோ ரயிலெல்லாம் அனுமதி கொடுக்கறதுக்கு பணத்தை வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரவங்ககிட்ட தான் லஞ்சம் வாங்குவாங்க. ஆனால் பொதுமக்கள்கிட்டயே வரிங்கிற பேரில் நன்கொடைங்கிற பேர் வச்சுட்டு, நன்கொடைன்னு பேர் வச்சுட்டு அது வரிங்கிற பேரில் லஞ்சம் வாங்கினது இந்தியாவிலேயே இதுவரை நடக்கலை. அதை கண்டுபிடிச்சது நம்ம ஆளுங்க 2 பேர். எடப்பாடியும் அதில் பங்கு இருக்குது. எடப்பாடி, ஸ்டாலின் 2 பேரும் இதை பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் ஆட்சி வந்தோடனே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்ன லஞ்சம்? நன்கொடை யார் வாங்கினா? நன்கொடை யாருக்கு போனது அப்படின்னா, கட்டடம் கட்டுறாங்கல்ல, அதை பிடிச்சாங்க. இப்போ சென்னையில் தான் கட்டடங்கள் அதிகம் கட்டுறாங்க. இப்போ கிராமத்தில் சின்ன சின்ன நகரங்களில் மதுரை, கோயம்புத்தூர், இதெல்லாம் 2ஆம் கட்ட நகரம் கோயம்புத்தூர்லாம், அங்கே கட்டுவாங்க. ஆனால் சென்னையில் 50 மாடி 60 மாடி அப்படின்னு இங்கே ஜனத்தொகை அதிகம் இல்லை. ஒரு மாதத்தில் லட்சக்கணக்கான சதுர அடி பில்டிங்கு கட்டுவாங்க. அதனால் சேகர் பாபுவை தூக்கி ஸ்டாலின் போட்டோன்னே சேகர் பாபு எப்படின்னா, இந்த மாதிரி கட்டிடங்கள் கட்டுறதா இருந்தால் சிஎம்டிஏட்ட அனுமதி வாங்கணும். சிஎம்டிஏக்கு மந்திரியாக போட்டார் ஸ்டாலின் சேகர் பாபு புது என்ன ரூல் போட்டாங்கன்னா, எடப்பாடி காலத்திலேருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ட்டி ஃபண்டு அப்படின்னே வாங்குகிறான்ப்பா கவர்மெண்ட்டில் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைங்கிற பேர்லேயே இவ்வளோ நாளாக வசூல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய மோசடி பாருங்கள். நம்ம வரி கட்டலாம். நம்ம இப்போ உங்களுக்கு இதில் ஜிஎஸ்டி வந்துருச்சு. மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, மாநில அரசாங்கத்துக்கு போகுது. நம்ம பொருளை வாங்குகிறோம், ஜிஎஸ்டிங்கிற பேரில் வரி கட்டுறோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் சேல்ஸ் டேக்ஸில் வரி கட்டினாங்க. இவன் இப்போ இன்கம் டேக்ஸ்னு மத்திய அரசாங்கத்துக்கு வரி கட்டுறான் பாவம். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இன்கம் டேக்ஸ். ஆனால் இங்கே பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா எடப்பாடி தான் அதை அறிமுகப்படுத்தியிருக்கார். இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறான்னு வைங்க, நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறீங்கன்னா 25,000 ரூபா பார்ட்டி ஃபண்டுக்கு இவன் அண்ணாதிமுகவுக்கு வாங்கிட்டு இருந்திருக்காரு இந்த எடப்பாடி. மக்கள் யாருக்குமே தெரியாது. கட்டணம் கட்டுறவங்க மட்டும் அதை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான். 25,000 ரூபா பார்ப்போம். கட்டுறவன் அவன், சம்பாதிச்சவன் அவன். இவங்க அரசியல் கட்சிக்கு வாங்கியிருக்கான். ஸ்டாலின் வந்த உடனே இவரை போட்டு சேகர் பாபுவை போட்டு 27% எங்கள் கட்சி நன்கொடை பில்டிங் கட்டுறவன் ஓப்பனாக வெளிப்படையாக வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ விஜய் வந்தோடனே அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னடா பார்ட்டி ஃபண்டு? பொதுமக்கள் எதுக்குடா அரசாங்கத்துக்கு தான் வரி கொடுக்கணும், உன் கட்சிக்கு வரி கொடுத்து நீ கொள்ளை அடிக்கிறதுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி நேற்று பார்ட்டி ஃபண்டை கேன்சல் பண்ணிட்டார். இதை கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. இதில் சேகர் பாபு ஆயிரக்கணக்கான கோடி வருது பார்ட்டி ஃபண்டு. அதை பூரா ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காரு. மெகா ஸ்கேம். பிடிச்சி உள்ளே போடணும். பணம் வாங்கினாலே உள்ளே போடணும். பணத்தை வாங்கிக்கிட்டார்ல பங்கு, பிடிச்சி உள்ளே போடணும். இது போக இப்போ இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கு. என்னென்னா, ஒரு சதுர அடி நீங்கள் கட்டுறீங்க, 1000 சதுர அடி, 2000 சதுர அடி. அதுக்கெல்லாம் முன்னாடி லஞ்சம் எப்படி தெரியுமா? இதில் சிஎம்டிஏல ஆஃபீஸர் என்ன கேட்பான், என்னங்க என்ன கட்டுறீங்க சார்? ஒரு வீடு கட்டுறேன். சரி, எங்கள் சிஎம்டிக்கு ஒரு 1 லட்சம் கொடுங்கம்மா.
ஒருத்தர் 50 மாடி கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 50 மாடி கட்டுறீங்களா, எங்களுக்கு ஒரு 1 கோடி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் லஞ்சம். இதுக்கு முன்னாடி இருந்த லஞ்சம். சேகர்பாபு வந்து அந்த லஞ்சத்தை எப்படி மாற்றிருக்காரு? ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு லஞ்சம். ஒரு சதுர அடிக்கு 140 ரூபா 150 ரூபா வாங்கிட்டு இருந்திருக்காரு சேகர்பாபு. பல்லாயிரக்கணக்கான கோடி வந்திருக்கு அதில். பாவம் கட்டிடம் கட்டுறவன்ட்ட. இந்த லஞ்ச பணத்தை அரசு அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சேகர்பாபு ஒரு பங்கு எடுத்துட்டு மீதி பூரா ஸ்டாலினுக்கு போயிருக்குன்னு செய்தி வருது. ஆக கட்டுமான பணிகளில் இருக்கக்கூடிய சிஎம்டிஏலேயே இத்தனை 1000 கோடி லஞ்சம், நமக்கு 10 லட்சம் கோடி கடன். இவன் பூரா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கட்டடம் கட்டுறவன்ட்டே இவ்வளோ லஞ்சம் வாங்கினானா இன்னும் பத்திரப்பதிவுத்துறை இருக்குது. அதை பற்றி சொன்னோன்னா தலையே சுற்றி போயிடும், இவங்க என்னென்ன லஞ்சம் வாங்கினாங்கன்னு. இதில் வேடிக்கை, இந்த சிஎம்டிஏல அவருடைய மருமகன் சபரீசன் G2ன்னு சொல்லி கட்டிடம் கட்டினார், நிலம்லாம் போட்டார். அந்த G2க்கு மட்டும் பார்ட்டி ஃபண்டு கிடையாது, அதாவது உங்களுக்கு கட்சிகளுக்கு கொடுக்குற நன்கொடை கிடையாது. இந்த ஒரு சதுர அடிக்கு 140 150 வந்து அவங்க இதுக்கு கிடையாது G2. மற்ற நம்ம இழிச்சவாயன் சாதாரண ஆள் கடன் கட்டுறவன் அவ்வளோ பேரும் இவ்வளவு நாளாக நன்கொடைங்கிற பேர்லையும் ஒரு சதுர அடிக்கு இவ்வளவுன்னு லஞ்சத்தை சதுர அடி கணக்கில் வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய ஸ்கேம். இதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா லட்சக்கணக்கான கோடி லஞ்சத்தை பிடிச்சிருக்கலாம். இதை வாங்கி 10 லட்சம் கோடி ஸ்டாலின் வீட்டுக்கு கொள்ளையடித்த பணத்திலேருந்து சேகர்பாபுவை உடனே கைது செய்யுங்க. இதில் லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக சேகர்பாபுவை கைது செஞ்சு யார் யாருக்கு எவ்வளோ பங்கு கொடுத்தாரு, அந்த பணத்தை பூரா எங்கே சொத்து வச்சுருக்காரு. பாரிஸ் கார்னர்லேயே சேகர்பாபுக்கு 2-3 கட்டடங்கள் இருக்குது, இப்போ வாங்கினது எல்லாத்தையும் பிடிச்சி இதை பூரா சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ணி சிஎம்டிஏல வாங்கின லஞ்சமே லட்சக்கணக்கான கோடி, அதை பிடிங்க. இதில் வேடிக்கை ஆதவர்ஜன் சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் குடும்பம் லஞ்சம் பெற்றதாக புகார் வந்துள்ளது. என்ன புகார்? புகார் என்ன வந்து ஆதாரமே இருக்காது, அப்புறம் என்ன புகார்? நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டாலின் குடும்பம் இடையில லுல்லு அந்த பெரிய உலகமாக கொடி சொல்லுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பணியில் உலகம் பூரா கட்டடம் கட்டுறான். குடும்பத்தோடு போனார் இங்கேருந்து துபாய்க்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலீடு பண்ண போகிறோம். ஆனால் அண்ணாமலை சொன்னார் 5000 கோடி எடுத்துகிட்டு அவர் சொந்த இதுக்கு லுல்லு இதில் போய் முதலீடு பண்ணுறாருன்னு சொன்னார். நீங்கள் முதல்ல இது லுல்லு கன்ஸ்ட்ரக்ஷன் அவனை பிடிங்க. உன்ட்ட எவன் வேண்டா பணத்தை கொடுத்து வச்சுருக்கான் தமிழ்நாடு அரசியல்வாதி. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில தலைவர்களும் அங்கே பணத்தை கொடுத்து வச்சுருக்கான், திமுகவும் பணத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. முதல்ல லுல்லுவை பிடிங்க. பிடிச்சி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற மிக முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி திமுகவில் இப்போ அதிமுகவில் துணை முதலமைச்சராக இருந்துட்டு திமுகவுக்கு போனார்ல ஓபிஎஸ், அவரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பணத்தை கொடுத்துட்டு அவன் மொங்காம் போட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருன்னெல்லாம் செய்தி வந்தது. அரசியல்வாதி பூரா வெளிநாட்டில் கம்பெனி ஆரம்பிக்கிறான், இல்லைன்னா அந்த கட்டுமான பணியில் போய் பணத்தை முதலீடு செய்கிறான். அதனால் ஸ்டாலின் மேலே வந்து இப்போ தான் புகார் வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் இவ்வளோ ஆதாரம் சொல்கிறேன்ல. துபாய்க்கு போங்க, துபாய் கம்பெனி லிஸ்ட்டு எடுங்க, இல்லைன்னா நான் எடுத்து கொடுக்குறேன். நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டெடுங்கிற கம்பெனி எடுங்க. அதில் உதயநிதி வந்து ஒன் ஆஃப் த இயக்குனர், நம்ம திருச்சி மகேஷ் அன்பில் மகேஷும் அதில் இயக்குனர். இது மிகப்பெரிய கம்பெனி, ஆயிரக்கணக்கான கோடி நம்ம கொள்ளையடித்த பணத்தை அதில் போய் முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு தான் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டெடுக்கு தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து 1000 கோடிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஆதாரங்களுடன் இருக்குது. சொன்னவர் அண்ணாமலைக்கு கொடுத்தது வந்து இடி. எங்கள் அண்ணாமலை மேலே கோபமே, அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓடிட்டார். ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இடி தான் கொடுத்தான். இடி எதுக்காக கொடுத்தான் தெரியுமா? அமித்ஷா தான் சொன்னார், இதை வந்து அண்ணாமலைகிட்ட சொல்ல கிளப்பி விடுங்க, நம்ம ஆதாரத்தை எடுப்போம், நம்ம வந்து ஆளை பிடிப்போம், ஆதாரம் இவ்வளவு இருக்குதுன்னு சொன்னார். அண்ணாமலை நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டடுன்னு அவங்கெல்லாம் கதி கலங்கணுன்னு அவங்க பக்கம் போயிட்டு செட்டில் ஆகிட்டு. அதனால தான் அண்ணாமலை மேலே கோபம். ஏன் நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டடை பெருசாக சொல்லிவிட்டு உங்கள் இடி உங்கள் கையில் இருக்குது, சிபிஐ இருக்குது,